தந்தை, மைந்தர், தூய ஆவின் திருப்பேராலே ஆமென். தலைகளை தாழ்த்தி கடவுள் நோக்கி நாம் வேண்டிக் கொள்வோம். படைப்பதாராகிய கடவுளே, இந்த உலகம் அனைத்தையும், தாவரங்களையும், இயற்கை அனைத்தையும் படைத்து எங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்து வழிநடத்தி வருகின்ற அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, படைப்பின் மகுடமாக மனிதர்களை நீர் படைத்து எங்களை நீர் நாள்தோறும் வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இந்த முழு படைப்பையும் இயங்க வைத்து கொண்டு நாங்கள் இதில் வாழ வேண்டும், பிறரையும் வாழ வைக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய பொறுப்புகளை தந்ததற்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். சென்ற வாரம் முழுவதும் நீர் எங்களை சுகபத்திரமாக காத்து பராமரித்து வழிநடத்தி வந்தீர். ஆண்டவரே, அவ்வப்போது பெய்து வருகிற நல்ல மழைக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். அதே போல் கர்த்தாவே, இந்த இயற்கை வளங்கள் அனைத்திற்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். கர்த்தாவே, இந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை ஆராதிப்பதற்காகவும் உம்மை வழிபடுவதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். வீடுகளிலிருந்து இந்த வழிபாட்டை நாங்கள் காணொலி வழியாக பார்ப்பதற்கு உதவி செய்ததற்காக நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். தொடர்ந்து இந்த வழிபாட்டு முழுவதும் உம்முடைய அருட் சமூகம் இருந்து வழிநடத்திட்டோம். உமக்கே என்றென்றைக்கும் மாற்று உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பேரில் என்று மன்றாடுகிறோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். கடவுளை போற்றும் வண்ணமாக வழிபாட்டுக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் சேர்ந்து கிறிஸ்துவ பாமாலைகளிலே வேறு வசனம் பாடல் எண் 386 பாடல், பாடல் எண் 386 சர்வத்தையும் அன்பாய் என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். சர்வத்தையும் அன்பாய் காப்பாற்றிடும் கர்த்தாவே, அநேக நன்மையால் ஆட்கொண்டு நாம் பேரானை இப்போது ஏகமாய் எல்லாம் போற்றுவோம். மானன்றி கூறியே சாஷ்டாங்கம் பணிவோம். தயவராயென்றும் எம்மோடிருப்பீராக. கடாட்சம் காண்பித்து மெய்வாழ்வை ஈவீராக. மயங்கும் வேளையில் நீர் பாதை காட்டுவீர். ஏழ்மை மறுவாயில் எத்தீங்கும் நீக்குவீர். வானாதி வானத்தில் என்றென்றும் அரசாளும் திரேக தெய்வத்தை வேண்டோர் மனோர் எல்லாரும் இப்போதும் எப்போதும் ஆதியைப் போலவே புகழ்ந்து ஸ்தோத்திரம் செலுத்துவார்களே. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே, உடன் விசுவாசிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பேரில் வாழ்த்தி வரவேற்கின்றேன். வழிபாட்டை நாம் துவங்குவோம். இதற்கு துணையாக 2ஆம் ஆராதனை முறைமையை நாம் வழிபடுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாம் இதுல கடி கூர்ந்து மகிழ கடவோம்.
ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்மை புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுதல். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் இந்த மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறமானவர் தோற்றிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறிவுள்ள எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறிவுள்ள எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாம் வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்கை நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நிதியும் உள்ளவர். கடவுள் ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்கு பரிதபிக்க முடியாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கும் பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியராக இருக்கிறார். நாம் அமர்ந்தவாறே நம்முடைய குற்றங்களை நாம் உணர்வோம். கடவுளுடைய சன்னிதானத்தில் சற்று நேரம் அமைதியாக இருந்து நம்மை நாமே தற்பரிசோதனை செய்வோம். அனைவரும் சேர்ந்து இரண்டாம் பாவறிக்கைக்கான ஜெபத்தை ஏறெடுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கின்றோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல் ஆயலானிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டு எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளிலே ஊடகத்தின் வழியாக மீண்டுமாக சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானராக இருக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, சர்வ சிருஷ்டியையும் காக்கின்றவராக இருக்கின்றவரே, உமக்கு நாங்கள் கொடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். இந்த நேரத்திலே வார்த்தை என்கின்ற மன்னாவினால் எங்களை நீர் நிரப்பும்படியாக ஜெபிக்கின்றோம். மன்னாவினால் நிரப்பப்பட்ட மக்களாக, திருப்தி அடைந்த மக்களாக, அதன்படியாக நடந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இறைமைந்த நேசன் வழியாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, ஆமென். நாம் அனைவருமாக இணைந்து சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே என்கின்ற அந்த பாடலின் முதல் சரணம் மட்டும் நாம் பாடுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டி காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம்,
சர்வத்தையும் அன்பாய் காப்பாற்றிடும் கர்த்தாவே என்று பாடினோம். ஜெபத்தை ஏறெடுத்த பொழுது சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானராக இருக்கின்ற கர்த்தாவே என்று நாங்கள் வாக்கியங்களை சொன்னோம். இப்பொழுதும் சர்வ சிருஷ்டிக்கு எஜமானராக இருக்கின்றவரை போற்றி புகழ்ந்து நாம் பாடியிருக்கின்றோம். இதிலிருந்தே உங்களுக்கு ஒரு யூகம் இருக்கும். இந்த நாள் சுற்றுச்சூழல் ஞாயிறாக நம்முடைய தென்னிந்திய திருச்சபையினுடைய அட்டவணையிலே நாம் கடைபிடிக்கின்றோம். என்வாயர்மெண்ட் சண்டே என்று சொல்லி ஆங்கிலத்தை இதை நாம் சொல்கின்றோம். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு கிரியேஷன் groans for liberation. படைப்பு அனைத்தையும் விடுதலைக்காக ஏங்குகின்றது அல்லது தவிக்கின்றது என்கின்ற அந்த தலைப்பை தான் இன்றைக்கு நமக்கு தியானத்திற்கு பொருளாக கொடுத்திருக்கின்றார்கள். நமக்கு திருமறை பாடங்களாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற பகுதிகள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள், சங்கீதம் 29, ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 25 முடிய, மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 34 முடிய. இதை நீங்கள் வீட்டிலே அமர்ந்தவாறு வாசித்து பார்க்கும்படியாக உங்களை நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். படைப்புகள் என்று நாம் கூறும் பொழுது இயற்கையில்னா முதலாவதாக தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள், இந்த மூன்றும் சேர்ந்துதான் நாம் படைப்பு என்று சொல்கின்றோம். 1ஆம் அதிகாரம் ஆதியாகமத்திலே நாம் வாசிக்கின்ற நேரத்திலே கூட கடவுள் இந்த உலகத்தை படைக்கின்ற அந்த காட்சி தான் முதலிலே இருக்கின்றது. முதலிலே தாவரங்களை படைக்கின்றார், அதற்கு பின்பு விலங்குகளை படைக்கின்றார், மூன்றாவதாக இந்த படைப்புகளின் நிறைவாக தான் மனிதர்களை படைக்கின்றார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். Every human being is the crown of creation. படைப்புகளின் மகுடமாக ஒரு நிறைவாக தான் மானுடம் இருக்கின்றது. ஆக நாம் பார்க்கின்ற வேளையிலே இந்த படைப்பு இயற்கை, விலங்குகள் மற்றும் மனிதர்கள் இந்த மூன்றும் ஒன்றோடு ஒன்று இணைந்தும் இசைந்தும் வாழ வேண்டும் என்கின்ற அந்த நியதி படைப்பிலேயே நாம் காண்கின்றோம். மனிதர்கள் இயற்கையை சார்ந்திருக்கின்றோம், விலங்குகளை சார்ந்திருக்கின்றோம், நாம் மரம், செடி, கொடிகள், இந்த தாவரங்களை சார்ந்திருக்கின்றோம். நாம் கொடுக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு மரங்களுக்கு, செடிகளுக்கு உதவியாக இருக்கிறது. அவைகள் கொடுக்கக்கூடிய ஆக்சிஜன் நம்முடைய சுவாசத்திற்கு உதவியாக இருக்கின்றது. விலங்குகளும் நமக்கு தேவைப்படுகிறது. அதே போல விலங்குகளுக்கு தாவரங்களுடைய உதவி தேவை, மனிதர்களுடைய உதவியும் அவர்கள் வளர்வதற்கு தேவையாக இருக்கின்றது. எனவே இந்த படைப்பிலே இயற்கை, விலங்குகள், மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் தொடர்புடையவராக இருக்கின்றார்கள். ஒருவருடைய உறவை துண்டித்து நாம் வாழ முடியாது என்பதை இதிலிருந்தே நாம் பார்க்கின்றோம். ஒன்றோடு ஒன்று சார்புடையதாக பிணைந்து காணப்படுகின்றவைகளாக இந்த படைப்பிலே நாம் காண்கின்றோம். மனிதர்கள், இயற்கை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்திலே இருக்கின்றோம். அடிப்படை, ஏனென்றால் அடிப்படை தேவைகள் நமக்கு இந்த இயற்கையிலிருந்து நமக்கு கிடைக்கின்றன. இயற்கையிலிருந்து தான் நமக்கு உணவு கிடைக்கின்றது, நமக்கு தண்ணீர் கிடைக்கின்றன, சுவாசிக்க மூச்சு காற்று கிடைக்கின்றது. ஆக எல்லாமே நாம் இயற்கையை சார்ந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனித வாழ்க்கைக்கு இயற்கை தான் ஆதரவாக இருக்கின்றது. மனிதர்களும் இயற்கையையும் பண்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இயற்கையை கவனிக்கவில்லை என்றால் நம்முடைய வாழ்வு பிரச்சனைக்குரிய ஒரு வாழ்வாக மாறிவிடும். கடவுள் மனிதர்களை இயற்கையை பண்படுத்துங்கள், பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று கட்டளை கொடுத்ததற்கு காரணம் இதுதான். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே முதல் பொறுப்பாக கடவுள் மனிதர்களுக்கு கொடுத்ததே இந்த இயற்கையை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். அப்போ நம்ம இயற்கையை பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் பல நேரங்களில் என்ன செய்கின்றோம்? மரங்களை வெட்டுகின்றோம், பூச்சிக்கொல்லி மருந்துகளை நாம் உபயோகிக்கின்றோம். எனவே இயற்கையை பாதுகாப்பதற்கு பதிலாக இயற்கை
எப்படி கெட்டு போவதற்கு நாம் உதவியாக இருக்கின்றோம் என்பதையும் சற்று கவனித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இயற்கையை நாம் கெடுத்து கொண்டிருக்கின்றோம். இயற்கைக்கு பாதிப்பு அடையத்தக்கதாக நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அதன் நிமித்தமாக இந்த முழு படைப்பும் ஒரு வேதனை படுகின்ற நிலைமையில் இருக்கின்றது. ரோமர் 8:22 பார்க்கும் பொழுது, சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகின்றது. The whole creation is groaning in labor pain. எங்களுக்கு விடுதலை இல்லாமல் போயிற்றே என்று சொல்லி இந்த சர்வ சிருஷ்டியும் ஏங்கி தவிக்கின்ற ஒரு கொடுமையான அந்த நிலைமையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது. நாம் இயற்கைக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அக்கறை, நாம் காட்ட வேண்டிய அன்பு செலுத்தாமல் இருப்பது நிமித்தமாக இந்த சர்வ சிருஷ்டியும் விடுதலைக்காக தவித்து கொண்டிருக்கின்ற நிலைமை நாம் காண்கின்றோம். படைப்புகளின் ஒருமைப்பாட்டுக்காக வாழ வேண்டிய மனிதர்கள் இந்த படைப்பை இன்றைக்கு கெடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த இயற்கையை நாம் வளர்க்க வேண்டும், இந்த இயற்கையை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மிக முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் 2 மட்டும்தான். அந்த 2 என்னவென்று இந்த நாளிலே நாம் காண இருக்கின்றோம். முதலாவதாக, இயற்கை மீது அல்லது முழு படைப்புகள் மீது அன்பு செலுத்த வேண்டும். 12ஆம் நூற்றாண்டிலே பிரான்சிஸ் ஆஃப் அசிசி என்று சொல்லக்கூடிய ஒரு இறையாளர் வாழ்ந்து வந்தார். மிகவும் எளிமையான ஒரு மனிதர். இயேசு கிறிஸ்துவை போல தம்முடைய வாழ்க்கையை எளிமையாகவே நடத்த வேண்டும், அமைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மிகவும் தாழ்மையுள்ளவராக அவர் வாழ்ந்து வந்தவர். இயேசு கிறிஸ்துவை எப்படி தம்மை தாழ்த்தி கொண்டாரோ அதே போல இவரும் தம்மை முற்றிலுமாய் தாழ்த்துவதை அவர் சொல்கின்ற வார்த்தைகளிலிருந்து நாம் காண முடிகிறது. தம்மை புழு பூச்சிகளுக்கு ஒப்பிட்டு அழைப்பார். நான் ஒரு புழு, நான் ஒரு பூச்சாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த சிறிய ஜந்துக்களுக்கு தம்மை ஒப்பிட்டு சொல்வார். இந்த பிரான்சிஸ் ஆஃப் அசிசி அவர்களுக்கு எழுதக்கூடிய பழக்கம் இருந்தது. புத்தகங்களை எழுதுவார். அதில் மிக அழகாக எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தினுடைய பெயர் த கேண்டிக்கிள் ஆஃப் த சன் என்று சொல்லப்படுகின்றது. அது விற்பனைக்கு இருக்கிறது, நீங்கள் வாசித்து பார்க்கலாம், அல்லது நீங்கள் உங்களுடைய மொபைல்களிலே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது இந்த புத்தகத்திலே அவர் வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்கள் மிக மிக அழகான கருத்து. இயற்கையோடு நாம் அன்பு உறவை வைத்துக் கொள்ள வேண்டும். பறவைகளுடனும் பூக்களுடனும் வன விலங்குகளுடனும் புழு பூச்சிகளுடனும் சகோதர நட்பை நாம் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கூறுகின்றார். சூரியனை அவர் மை பிரதர் என்று அழைப்பாராம். அதே போல சந்திரனை பார்க்கும் பொழுது மை சிஸ்டர் மூன் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான பாசத்தோடு வாழ்ந்த ஒரு மனிதராக காணப்படுகின்றார். இந்த இயற்கையை பார்க்கும் பொழுதெல்லாம் இது எனக்கு உடன்பிறப்புகளாக இருக்கிறது என்று சொல்லி தம்முடைய சொந்தத்தை அந்த இயற்கையோடு அவர் ஒன்றித்து காட்டுவார். காரணம் என்னவென்றால் இயற்கை அனைத்துமே கடவுளாகிய ஒரே தந்தையிடமிருந்தான் அது வந்திருக்கிறது. எனவே படைப்புகள் அனைத்துமே ஒரே வகையான வளர்ச்சி, தேர்ச்சி, முடிவு ஆகிய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒருமைப்பாட்டை காண்பிக்கிறது போலதான் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த சகோதரத்துவ நட்பை தெரிவிக்கின்றவராக இருக்க வேண்டும். பிரான்சிஸ் ஆஃப் அசிசியுடைய கருத்து இன்னும் தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது, நமக்காக, நமது நன்மைக்காக, வளமான வாழ்வுக்காக இரவும் பகலும் இந்த இயற்கை உழைத்து கொண்டிருக்கின்றது. மரங்களும் தாவரங்களும் உற்பத்தி செய்வதை ஒருவேளை நிறுத்திவிட்டால், அவர் கேட்கின்ற கேள்வி, ஒருவேளை இந்த இயற்கை ஸ்ட்ரைக் பண்ணுச்சுன்னா, ஒரு நாள் உங்களுக்காக நான் உழைக்க மாட்டேன் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை என்னவாக இருக்கும்? உணவு இல்லாமல் ஒரு 2-3 நாட்கள் இருக்கலாம். தண்ணீர் இல்லாமல் ஒரு வாரம் கூட இருந்து விடலாம். ஆனால் சுவாசிக்க மூச்சு காற்று இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு
முடிந்துவிடும், நாம் அழிந்தே போய்விடுவோம். உண்மையாகவே யோசித்து பாருங்கள், ஒரே நாள் இந்த படைப்பானது தன்னுடைய வேலையை நிறுத்தம் செய்து விட்டால் நம்முடைய வாழ்வு அழிவுக்கு நேராக இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே பிரான்சிஸ் கூறுகிறார், இந்த சிந்தனைகளோடும் சித்தாந்தங்களோடும் இயற்கையை மதித்து அன்பு உறவு கொண்டு நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய அழைப்பை நமக்கு தரக்கூடியவராக இருக்கின்றார். ஒவ்வொரு படைப்புமே இறைவனுடைய பிரதிபலிப்பாக இருக்கின்றன. இந்த படைப்பை பார்க்கும் பொழுது அதிலே நாம் இறைவனை காண வேண்டும், கடவுளை காண்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார். இந்த இயற்கையை நாம் பார்க்கும் பொழுது கடவுளின் சாயலை அதிலே நாம் காண வேண்டும். ஆக இயற்கைக்கு நாம் சீர்கேடு செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் கடவுளுடைய சாயலை நாம் குலைத்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களோடு பேசுகின்ற நேரத்திலே கூட நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதியை வாசித்து பார்க்கும்பொழுது தெரிய வருகின்றது. அவரும் கூட ஆகாயத்து பறவைகள், காட்டு புஷ்பங்கள், விதைகளின் அந்த உவமை, இவைகள் அனைத்தையும் இயற்கையிலிருந்து தான் நமக்கு ஒரு உதாரணமாக எடுத்து சொல்கிறார். காரணம், இந்த இயற்கைக்கும் நமக்கும் இருக்க வேண்டிய அந்த ஒற்றுமை, அந்த ஒரு உணர்வு நமக்கு ஆண்டவர் கற்றுத் தந்திருக்கின்றார். எனவே அன்பு உறவு கொண்டவர்களாக இந்த இயற்கையோடு படைப்புகளோடு நாம் ஒருமித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இயற்கை நம்மிடம்தான் அந்த இயக்கத்தை சொல்ல முடியும், எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி. எனவே இந்த விடுதலை கொடுப்பதற்கு நாம் முன்வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, இந்த படைப்புகளை பாதுகாக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த படைப்புகள் மீது அக்கறையுடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகம் நம்முடையது என்கின்ற எண்ணம் நமக்குள்ளாக இருக்கின்றது. சந்தோஷம். சங்கீதம் 24:1 பார்க்கும் பொழுது, இந்த உலகமும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று சொல்லப்படுகின்றது. கர்த்தருடைய உலகம் என்று சொன்னால் அதன் மீது அன்பு காட்ட வேண்டும், அக்கறை காட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கும் வரும். ஆனால் நாம் என்ன செய்து விடுகின்றோம்? இந்த உலகமே என்னுடையது தான், என்னுடைய கட்டளை கீழாக இருக்கிறது என்று சொல்வது என்று நினைக்கும் பொழுது அது பிரச்சனைக்குரியதாக மாறுகின்றது. இந்த உலகம் முழுவதும் கடவுளுடையதாக இருக்கிறது. கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற பொறுப்பும் ஆதியாகமம் 2:15 இதை பண்படுத்துங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள். So we are the caretakers, we are the stewards. நாம் பாதுகாக்கின்ற அந்த பொறுப்புடையவர்களாக இருக்கின்றோம். எப்படி நாம் அக்கறையோடு இந்த இயற்கையை பாதுகாத்து கொள்ள முடியும் என்று சொன்னால், இதற்கு ஒரு உதாரணம் நம்முடைய திருமறையிலே பழைய ஏற்பாட்டு பகுதியில் லேவியராகமம் 25 முதல் 5 வசனங்கள் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே தெரிய வருகின்றது. யூபிலி ஆண்டு என்று ஒரு ஆண்டை கொண்டாடுவார்கள் இந்த யூதர்கள். அதாவது விடுதலையின் ஆண்டு. இந்த நிலங்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். இந்த பகுதி நிலங்களுக்கான ஒரு கரிசனையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கின்றது. நிலம் தொடர்ந்து பயிரிடப்பட்டால் அதன் சத்துக்கள் குறைந்துவிடும். சத்துக்கள் குறையும் பொழுது அதனுடைய விளைச்சலும் குறைந்து போகும். ஆக நிலங்களிலே சில ஆண்டுகள் பயிரிட்டு அதன் பிறகு அதற்கு ஓய்வு கொடுத்தால் இயற்கையாகவே தேவையான சத்துக்கள் அதுக்கு கிடைக்கும். அதே போல அதுக்கு தேவையான விளைச்சல்களும் கிடைக்கும். ஆக 49 ஆண்டு காலம் அல்லது 7 ஆண்டுகளுக்கும் அவர்கள் ஓய்வு கொடுப்பார்கள். மொத்தமாக 49 ஆண்டு முடிந்து 50வது ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது யூபிலி ஆண்டாக கொண்டாடி அந்த நிலத்திற்கு ஓய்வை தருவார்கள். அப்படி அக்கறை காட்டுகின்றவர்களாக இன்றைக்கும் யூதர்கள் அந்த பழக்கத்திலே இருக்கின்றார்கள். செடிகள் பார்த்தா நம்ம என்ன செய்கிறோம்? கிள்றோம். ஒரு விலங்கை பார்த்தா கல்லை அடிக்கிறோம். நம்ம யோசிக்கணும், அதுக்கும் உயிர் இருக்கிறது, அதற்கும் வலிகள் இருக்கும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தொந்தரவாக இருப்போமா? அதே போலதான் நம்முடைய பிள்ளைகளைப் போல அக்கறை காட்டுகின்றவர்களாக இந்த படைப்புகளுக்கு ஆதரவு கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுது நாம் படைப்புக்கு அன்பை காட்டுகின்றோமோ, அக்கறையை காட்டுகின்றோமோ, ஆதரவை கொடுக்கின்றோமோ, அப்பொழுதுதான் நாம் அகமகிழ்ந்து வாழ முடியும். இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயற்கை இந்த நாளிலே எவ்வளவு சீர்கெட்டு போயிருக்கிறது. இந்த படைப்புகள் அழிந்து கொண்டிருப்பது நிமித்தமாக
நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஓசோன் லேயர் ஒரு பக்கம், டீஃபாரஸ்டேஷன் ஒரு பக்கம், இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்வுக்கும் அழிவாக இருக்கிறது. சற்று யோசித்து கவனித்து இனி வருகின்ற நாட்களிலே இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, கடவுளுடைய படைப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நான் சொல்வேன், வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணோம், அந்த இடத்துல காய்கறிகள் விதைத்து அந்த காயில் ஒரு சந்தோஷம் அந்த செடிகளை வளர்த்து பாருங்களேன். ஒரு மியூசிக் போட்டு பாருங்கள், அந்த இடத்துல அந்த காய்கறிகள் மிக வேகமாக வளரும். அதற்கும் உயிர் இருக்கிறது என்பது அதன் வழியாக பார்க்க முடியும். அந்த உயிர்களுக்கு இன்னும் உயிர் கொடுக்கின்றவர்களாக, படைப்பு அனைத்தையும் பாதுகாக்கின்ற பிள்ளைகளாக, பராமரிக்கின்ற பிள்ளைகளாக நாம் வாழ கற்றுக்கொள்வோம். இந்த படைப்பு அனைத்திற்கும் விடுதலை தருகின்ற கருவிகளாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அப்படி செயல்படுவோம். கடவுளுடைய ஆசீர்வாதம் நம் மீது தங்கியிருப்பதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். படைப்பை எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கின்ற எங்கள் அன்பின் தெய்வமே, இந்த நாளிலே கூட கர்த்தாவே, படைப்பினுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றோம். தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள் மூவரும் ஒன்றாக இணைந்தால்தான் நம்முடைய முழு படைப்பாக நாங்கள் இருக்க முடியும். இந்த படைப்புக்கு உம்முடைய சாயலை நீர் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் ஒருவரோடு ஒருவர் அந்த தொடர்பு நிலையில் இருக்கும் பொழுது உம்மை பிரதிபலிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். எனவே கடவுளின் படைப்புகளிலே விலங்குகள் வேறு, தாவரங்கள் வேறு என்று நாங்கள் பிரித்து பார்க்காதபடிக்கு ஒன்றாக இணைந்து வாழ்வதற்கான கிருபைகளை கூட்டித்தாரும். ஆண்டவரே, இனி வருகின்ற காலங்களிலே நாங்கள் படைப்புகளுக்கு அன்பை காட்டுகின்றவர்களாக, அக்கறையை கொடுக்கின்றவர்களாக, ஆதரவை தருகின்ற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அகமகிழ்வோடு மன மகிழ்ச்சியாக நிறைவை காண்கின்ற பிள்ளைகளாக வாழ்வோம் என்று நம்புகின்றோம், விசுவாசிக்கின்றோம். உம்முடைய சாயலை நாங்கள் குலைத்து போடாதபடிக்கு, உம்முடைய சாயலின் வளர்ச்சியை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலெல்லாம் அதிலே மகிழ்ச்சியை காண்கின்ற பிள்ளைகளாக, ஆண்டவரை போற்றுகின்ற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலே சுவாமி, இந்த ஊடகத்தின் வழியாக இந்த ஒரு ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை நீர்தாமே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். இந்த மக்களுடைய தேவைகளை சந்தித்தருளும் கர்த்தாவே. இந்த COVID-19 இருக்கின்ற சூழ்நிலையிலே நாங்களும் ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கும் விடுதலை வேண்டும் என்று சொல்லி அந்த விடுதலையை நாங்கள் உம்மிடம் நாடி நிற்கின்றோம். நீர் எங்களுக்கு விரைவிலே விடுதலை தரும்படியாக வேண்டுதல் செய்கின்றோம். ஒருபோதும் கைவிடாத நேச கர்த்தர் நீர். நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். நம்பிக்கைக்கு ஏற்றுவாறு நீர் எங்களை வழிநடத்துவீர் என்று சொல்லி இந்த நாளிலே அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலே கூட எங்களுடைய திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரும் அன்பிற்கு பார்த்து தருகின்றோம். பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண நாளை கொண்டாடுகின்றவர்களை நீர் ஆசீர்வதித்து இன்னும் இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது அது ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யும். அதே போல மரணங்கள் நிகழ்ந்து துயரத்தில் இருக்கின்ற குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுத்து இனி வருகின்ற காலங்களிலே ஆண்டவருடைய துணையை நாடுகின்றவர்களாக, ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என்கின்ற அந்த அனுபவங்களோடு முன்னேறி செல்லத்தக்கதாக நீர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கின்றோம். சுகவீனமாக இருக்கின்ற எங்களுடைய திருச்சபை மக்களை உடைய அன்பின் கரத்திலே தருகின்றோம் சுவாமி. ஒவ்வொருவருக்கும் தேவையான பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் ஆயுசு நாட்களையும் நீர் கூட்டி தந்து அனைவரும் உம்மை நோக்கி பார்த்து உண்மைக்கு நன்றிகளையும் வாழ்த்துதலையும் போற்றுகளையும் செலுத்துகின்ற பிள்ளைகளாக நீர் வைத்து உம்முடைய கருவிகளாக எங்களை பயன்படுத்த வேண்டும் என்று இயேசுவின் வழியாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, ஆமென். நம் அனைவருமாக இணைந்து தாவீதுக்காரனோடு சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கடவுளின் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு நாம் பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் கூட்டுறவும் வழிநடத்தலும் சந்தோஷமும் சமாதானமும் ஐக்கியமும் பலனும் ஆற்றலும் நாம் ஒவ்வொருவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளோடும், நம்முடைய எதிர்காலத்தோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் தாங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவார்.